ஜெகினை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணம். இணையர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கேது தசை. இந்த கேது தசை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு எந்த அளவிலான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நம்ம பொதுவாகவே கேது தசை நடத்துது அப்படின்னாலே அப்படியே மிரண்டு போயிடும். இருக்கக்கூடிய தசை காலங்களிலேயே மிக குறைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியன், செவ்வாய், கேது இவங்க குறைந்த தசைக்கால வருடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடங்களை கொண்டவர்கள். அதில் சூரியன் 6 வருஷம், கேது மகாதசைன்றது வெறுமனே 7 வருஷம் தான். அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது செவ்வாயினுடைய மகாதசைன்றது 7 வருஷம். இந்த 7 வருட காலங்களில் கேது ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய உசரத்து கொண்டு வருவார். அவருடைய பெயர், புகழ், அந்தஸ்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல நிறைய கொண்டு போயிடுவார். டே கட்ட 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 கட்டன்னு அந்த மனுஷனை அடையாளமே தெரியாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை அந்த கேது தனது பலத்தை கொடுத்து யோக பலனாக கொடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு உலகின் மிகப்பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் வச்சிருவார். அந்த அளவுக்கு உயரமா இருக்கக்கூடியவர் கேது. ஏன்னா இருக்கிற கிரகங்களையே வலிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான். எல்லா இந்த நவகிரகங்களையும் மிக வலிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேது பகவான் தான். அப்ப அந்த கேது பகவான் ஒருத்தருக்கு யோக பலனை கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய பலம் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இருக்கிறதே பலசாலி. அப்ப நான் அந்த ஜாதகருக்கு நான் தசையை நடத்துறேன், நான் அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நான் நிறுத்தணும், தெளிவான முறையில் அவனுக்கு யோக பலனை தரணும் அப்படின்றது நினைச்சிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகர்களுடைய புகழ் உச்சை அடையக்கூடியது உலக புகழ் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த 7 வருஷம் தான். ரொம்ப அதிகமாகலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே கேது பலம் நிறைந்தவர் ஒருத்தரை ஆட்டி படைக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா அதனுடைய அட்ரஸை எல்லாம் பண்ணிடுவான். அதாவது ஒரு அடையாளத்தை தருபவனும் கேதுவே, அடையாளத்தை மறைப்பவனும் கேதுவே. இதுல எந்த கேட்டகரியில நம்ம ஜாதகம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவா ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சொந்த வீடு இல்லாத கிரகங்கள், இவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது 3, 6, 11 இருந்தால் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு ஜோதிட விதி சொல்லுது. ஆனா அதே இடத்துல 3, 6, 8, 12 தொடர்புகள் இருந்தால் அல்லது 3, 6, 8, 12 கேது ராகுக்கள் இருந்து தசை நடத்துறாங்க அப்படின்னா அந்த 3, 6, 8, 12 பாவகத்தன்மையை எடுத்து செயல்படுத்துவார்கள் அப்படின்றத ஒரு விதி சொல்லுது. இதுல எது நல்லது? 3, 6, 11 நிற்கக்கூடியது அப்படின்றத 3, 6, 11 வருது. 3, 6, 8, 12 இருந்ததுன்னா அந்த 3, 6, 8, 12 மோசமான பலன்களை தரும் அப்படின்றதும் ஒரு விதி சொல்லுது. 3, 6, 11 நல்ல விதிகளை நல்ல பலன்களை தரும் அப்படின்றத ஒரு விதி சொல்லுது. அப்ப இதை நம்ம எதை எடுத்துக்கிறது? நமக்கு எங்க இருக்கு ராகு கேதுக்கள் இருக்கு அப்படின்றது. ஏன்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் தான் அமர்ந்த வீட்டினுடைய பலாபலன்களை மிக சரியாக செய்வார்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, இல்லையா? அப்ப இந்த 3, 6, 11 இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரைமறைவு ஸ்தானம். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 75% மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடியது. 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த கிரகமும் இருக்கலாம். எஸ்பெஷலி சுப கிரகங்கள் இருந்தால் அதிகமான நன்மைகளை செய்ய மாட்டார்கள் அப்படின்றது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஜோதிடம் சொல்லக்கூடிய விதிகள். ஆனா 11 கெடு கிரகங்கள் அப்படின்றது நின்றுதுன்னா எத்தனை கிரகம் வேணாலும் நிற்கலாம். ஒரே ஒரு விளக்கு 11ஆம் வீட்டுக்கு கெடு கிரகங்களும் நிற்கலாம், சுப கிரகங்களும் நிற்கலாம், எத்தனை கிரகங்களும் வேணாலும் நிற்கலாம். இப்போ இது மாதிரியான அமைப்புகள் அந்த 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த கிரகம் நின்னாலும் உனக்கு யோகமான பலனை செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் இந்த லக்னத்துக்கு இந்த பக்கமா ஒரு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடியது. இப்போ அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கெடு கிரகங்கள் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான். எத்தனை கிரகங்கள் இருக்கலாம், எத்தனை கிரகங்கள் அதுல தசை நடத்தலாம் அப்படிங்கிறதுனால 11ல ஒரு தசை ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த லாப பலனை செய்தே தீர வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. சில லக்னங்களுக்கு அது பாதகத்தை செய்யும், சரலக்கணங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷம் கடகம்
துலாம் மகரத்துக்கு வந்து இது பாதகமான ஒரு அமைப்பை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல இந்த வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்காலமும் வக்ரகதையில் இருக்கக்கூடிய ராகுக்கு எதுக்கள் என்று தசை நடத்தினாங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து ஜோதிட விதிகள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இப்ப இந்த 3, 6, 11 தான் நிக்குமா கேது ராகு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. ஒண்ணு 3ஆம் இடத்துல கேதுன்னா 1ஆம் இடத்துல ராகு நிற்பார், 6ஆம் இடத்துல கேதுன்னா 12ஆம் இடத்துல ராகு நிற்பார், 11ல ராகு நின்னாருன்னா 5ஆம் இடத்துல கேது நிற்க போறார். இப்படிதான் அவங்க நிற்பாங்க. ஏன்னா 180 டிகிரியில் நீர் எதிர்த்தன்மையை கொண்ட கிரகங்களாக இருக்கும். ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகரை மிக உயரிய இடத்துக்கு கொண்டு போறது, அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். அந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ராகு தசைக்கு வந்த உடனே படிப்படியான முன்னேற்றம் அந்த ஜாதகம் இருக்கு. அப்படியே மெதுவாக அப்படியே முன்னேறிட்டே இருப்பார். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ராகு மகாதசையில கடந்ததுக்கு முன்னால வந்து அந்த ஜாதகருடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, சொல்வாக்கு, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு இதெல்லாம் கிடு மேலே ஏறி போயிட்டே இருக்கும். இந்த ராகுனுடைய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய பாவகம் அது எதுவாக இருந்தாலும் சரி, 1லிருந்து 12 வரைக்கும் எதா இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசையினுடைய அமைப்பில் அந்த கிரகங்களுடைய தொடர்பு, அதாவது எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்திலோடு தொடர்பு கொண்டால், 1ஆம் பாவத்தில் இருக்காருன்னா லக்னத்தோட தொடர்பு கொண்டாலும், லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டாலும், லக்னாதிபதியுடைய பார்வை அல்லது அதனுடைய மியூச்சுவலா வந்து அவங்க ஏதாவது வந்து நட்சத்திரத்துல வந்து பரிவர்த்தனை கொண்டு விட்டாங்க அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா, எந்த பாவத்தில் உட்கார்ந்து இருக்காரோ ராகு அந்த பாவாதிபதியோடு தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தினுடைய பலனை செய்வதற்கு எந்த விதமான தங்குதலையும் இல்லை. வேற எந்த கிரகங்களும் அதை தலையிட முடியாது. உதாரணமா லக்னத்துல ராகு இருக்கார், அவர் தசை நடத்துறாரு, இந்த லக்னாதிபதியோடு ராகு தொடர்பு கொள்றார். எப்படி தொடர்பு கொள்றாரு அப்படின்னா லக்னாதிபதி ராகுவை பார்க்குற மாதிரி, அல்லது ராகுனுடைய சாரத்தில் லக்னாதிபதி நிற்கிறது, அல்லது லக்னாதிபதியுடைய சாரத்தில் ராகு நிற்கிறது. இது மாதிரியான அமைப்புகள் பொதுவாக வந்து ராகு 1, 5, 9 கண்ட்ரோல் பண்ணுவார். ராகு வந்து ஒரு இடத்துல நின்னார்னா அந்த 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அமர்ந்த இடம், ராகு அமர்ந்த இடத்திற்கு 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம், இந்த மாதிரியான திரிகோண வீடுகளை சம்பந்தப்படுத்திக் கொள்ளுவார். கேதுவும் அதே மாதிரி தான். கேது 1ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க, 1, 5, 9 வந்து தன்னுடைய சம்பந்தத்தை கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் திரிகோண வீடுகளை சம்பந்தப்படுத்தியே நிற்கும். அப்போ இந்த லக்னத்தில் உட்கார்ந்த ராகுவோடு 5ல லக்னாதிபதி உட்கார்ந்துருந்தாலும் சம்பந்தப்பட்டுறார், 1ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் சம்பந்தப்பட்டுறார். அதே மாதிரி கேது 1ல உட்கார்ந்திருந்தாலும் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லக்னாதிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் உட்கார்ந்திருந்தாலும் அதோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பில் கண்டிப்பாக அந்த கிரகங்கள் அந்த பாவக பலனை செய்வதில் எந்த கிரகமும் தலையிட முடியாது. அழகா கொடுத்து போயிருக்கு. அப்ப ராகு தசையில வந்து அதை அப்படியே மேல கொண்டு போயிட்டு குறிப்பிட்ட சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா கொண்டு போவார். அப்புறம் வந்து அந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தின்ற போது எந்த அளவுக்கு வசரத்துக்கு கொண்டு போனாரோ அப்படியே கொண்டு வந்து கீழே அமைத்து விட்டு போட்டு இருந்த இடம் தடம் தெரியாமல் கொண்டு போயிடுவார். பொதுவாக ராகுவை பொறுத்த வரைக்கும் அதை தான் செய்வாங்க. ராகு தசையில வந்து அதை எங்கிருந்தா நல்லதை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆனாலும் ராகு தசையினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகரை அடையாளம் காணாத ஒரு மனிதரை அடையாளம் காண விட்டு அவருடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றி அவருடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை மாற்றி மிகப்பெரிய மனிதனாக உயர வைத்து கடைசியில கொண்டு போயிட்டு எங்க இருந்தாலும் அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டா கூட பரவாயில்ல, அதை விட கீழே கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ராகு கிட்ட இருக்கு. இது ஒரு கெட்ட குணம் உள்ள ஒரு அமைப்பு. ராகுவை கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதனால கொடுக்கக்கூடிய ராகு அப்படி கொடுப்பார். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரம். கேது கெடுக்கத்தான் செய்யுமா, எல்லா இடத்துல இருந்தாலும் கெடுக்கத்தான் செய்யுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த 3, 6, 8, 12 சம்பந்தப்பட்டால் பொதுவாக இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியது கெடுக்கத்தான் செய்யும். ஏன்னா 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து சொந்த வீடு இல்லாதனால எந்த வீட்டில் இருக்கும் அந்த வீட்டினுடைய அமைப்பை எடுத்து அந்த பலனை செய்யக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். அதனால இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக 3, 6, 8, 12 நின்னா அந்த 3ஆம் பாவம் அவர் கெட்டு போயிருந்தது, 6ஆம் பாவம் அவர் கெட்டு போயிருந்தது, 8ஆம் பாவம் அவர் கெட்டு போயிருந்தது, 12ஆம் பாவம் அவர் கெட்டு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேது கெடு பலன்களை செய்வார் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. 3ஆம் இடத்துல நிற்கிறார். உதாரணமாக ஒரு லக்னத்தை எடுத்துக்குவோம், சிம்ம லக்னம் எடுத்துக்குவோம்.
சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கார். அந்த சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த இடத்துக்கு சொந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ உதாரணமா கடகத்துல இருக்கார், மறைஞ்சிடுறார். 12ல போய் மறைஞ்சிடுறார். 12ல போய் மறைஞ்ச சுக்கிரனோடு மாந்தி சேர்ந்துடுறார். அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் அப்படின்றது பாவகாதிபதி கெட்டு போயிடுறார். கெட்டு 12ல மறைஞ்சு மாந்தியோடு சேர்ந்துடுறார். இல்ல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அவர் அப்படியே முழுமையா உச்சமாகிறாருன்னு கூட வச்சுக்கோமே. 8ல மறைஞ்ச சுக்கிரன் உச்சமாகி அவரோட சேரக்கூடிய ஒரு அமைப்பு சனியோ மாந்தியோ சேர்றாங்கன்னு வச்சுக்கோமே. இதுவும் ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு 6, 7 கூடியவன் தான் சனி, அவரோட சேர்ந்துடுறார். இப்ப சேரும் பொழுது இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சமான சுக்கிரனாக இருந்தாலும் இவருடைய அமைப்பில் பொதுவாக சுக்கிரன் உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும், உடல் சுகம் மறுக்கப்படும். பொதுவாக கேது தசை வந்ததுனாலே அந்த உடல் சுகம் அப்படின்றது மறுக்கப்படும் எப்பவுமே. ஏன்னா கேது ஞானத்தை தருபவன், ஞானத்தை தருபவன், கல்வியை புகட்டுபவன், அறிவை கொடுப்பவன், உலக அறிவை கொடுப்பவன், அனுபவத்தை கொடுப்பவன். இது மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவனுக்கு உடல் ரீதியான வரக்கூடிய அந்த உடல் சுகம் அப்படின்றது மறுக்கப்படும். இப்ப இந்த இடத்துல சுக்கிரன் போயிட்டு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அது அந்த 8ஆம் இடத்துல மறைந்த சுக்கிரன், உச்சமான சுக்கிரன், கெடு கிரகங்களோடு சேர்ந்த சுக்கிரன். அப்போ ஒரு பாவத்துல ஒரு கிரகம், அதாவது இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாவத்தில் அமர்ந்த அமைப்பில் அந்த பாவகாதிபதியினுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்கோ அவர் கெடாமல் இருந்தார். உதாரணம் இப்ப சுக்கிரன் இப்போ லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்துக்கு தனுசு வீட்டுல போய் உட்காந்துடுறாரு, இப்ப கோண வீட்டுல உட்காந்துடுறாரு. இப்ப 3ஆம் பார்வையில கேது பார்க்கறதா சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப இங்க 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு கண்டிப்பாக ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருவார். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த சுக்கிரனை திரிகோண வீடுகளில் சம்பந்தப்படுத்துவார். அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ராகு திரிகோண வீட்டில் சம்பந்தப்பட்டு கேதுவுக்கு பலப்படுத்திடுவார். அப்ப இந்த சுக்கிரன் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப சுக்கிரன் கெடலை. அப்ப கெடாத சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ராகுவோடு 5ஆம் பாவம், அதாவது 9ஆம் பாவத்தில் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்புல இந்த சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. உதாரணமா சுக்கிரனோடு சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உட்கார்ந்தாரு, அந்த இடத்துல ஆட்சி குருவும் உட்கார்ந்துறாரு. இப்ப கேது தசை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதே கேது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த கேது தசை கெட்டுரும். இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப அந்த இடம் கொடுத்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வலுத்து இருந்தது அப்படின்னா அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பிரமாதமா வேலை செய்யும். அவங்களுக்கு அந்த 7 வருஷம் அப்படின்றது கொடைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, கொடை வள்ளலாக தேவைக்கூடிய அமைப்பு, வேலையில பெரிய முன்னேற்றம், பார்க்கக்கூடிய வேலையில், உத்தியோகத்தில், அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல மதிப்புல, குடும்பத்துல இவருக்கான மதிப்பு அப்படின்றது வசந்துக்கிட்டே போகும். பொதுவாகவே கேது தசை அப்படின்றது 7 வருஷம் என்ன பண்ணணும், தலைமறை பார்க்கும். பொதுவாக கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கெடு பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல கெடு பலன்களை தர்றாரு அப்படின்னா அவர் தலைமறைவை சொல்லக்கூடியவர் தான் கேது. எங்காவது போயிட்டு தனியா போய் உட்காந்துக்கு, தனியா போய் ஆசனம் தேடும், தனியா காட்ட தேடும், தனியா தவசி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது, குடும்பத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடியவன் தான் கேது. அப்ப இது மாதிரி அந்த இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், அதற்கு இடம் கொடுத்த கிரகமானது கெடாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது யோக பலன்களை நல்லாவே தரும். அப்ப சுக்கிரனுக்கான யோகம், சுக்கிரன் யார் இந்த யாரோட இடத்துல உட்காந்துருக்கு, சுக்கிரனோட இடத்துல உட்காந்துருக்கு. அப்ப வசதியான வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய கணவன் அல்லது மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்பதான் கல்யாணம் நடக்கிறது நல்ல பொண்ணா வரும். இப்ப 3ஆம் இடத்துல கேதுன்ற தசை நடத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா நல்ல பொண்ணு வரும். சுக்கிரன் நல்லா இருந்தது. இப்ப சுக்கிரனுக்கான காரகத்துவத்தை புறமே கொடுத்துரும். நல்ல வசதியான வாழ்க்கை, படாடோபமான வாழ்க்கை. எப்பவுமே சுக்கிரனுக்கு அழகு, மிடுக்கு, தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல், செயற்கை அழகு, நித்தமான சில்லறை, ரெகுலரான வருமானம், அந்த ஸ்பெகுலேஷன்ல எந்த விதமான குறையும் இருக்காது. 7 வருஷம் நல்ல ஜக ஜக ஜகன்னு அப்படியே மெதுவாக கொண்டு போயிட்டு நல்ல உயரமான ஒரு இடத்துல உட்காந்து அடையாளப்படுத்தி உட்பட்டு போயிடுவார். அதுக்கடுத்து வரக்கூடியது சுக்கிரதசை. ஏன்னா கேது சுருக்கி வச்சு விரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சுக்கிரதசையில். அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் தான் தசை நடத்த போறாரு, 20 வருஷம் நடத்த போறாரு. அப்போ அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியின் நிலையை பொறுத்து அந்த தசையை சிறக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. 2வது அமைப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கேந்திராதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து 1 4 7 10 உட்காந்துடுறாங்க. இந்த ராகு கேதுக்கள் வந்து 1 4 7 10 உட்காந்துட்டாங்க அப்படின்னா கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது கேந்திரம், அதற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது கேந்திரம், அதற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது கேந்திரம். இந்த கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல உட்கார்ந்து அந்த கேந்திராதிபதிகளுடைய தொடர்புகள் ஏதோ ஒரு வகையில் இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் அந்த கேது உட்காந்துருக்கிறது வந்து எந்த கேந்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த கேந்திராதிபதியினுடைய சாரத்தில் உட்காந்துடுறாரு. அல்லது இந்த கேந்திராதிபதி உதாரணமாக மேச லக்னத்துக்கு 4 கேது உட்காந்துருக்காரு. இப்போ இந்த மேச லக்னத்துக்கு 4 இருக்கக்கூடிய கேதுவை இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மகர ராசியிலிருந்து பார்த்துடுறாரு. இப்போ கேதுவும் சந்திரனும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது இந்த சந்திரன் சுயசாரம் பெற்ற திருவோணத்திலே உட்காந்துடுறாரு. அல்லது இந்த சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேதுனுடைய மூல திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கேதுனுடைய திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கடகத்தில் உட்காந்துருக்காரு, மீனத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. இப்போ வந்து தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவே கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கார், ராசி வந்து விருச்சிக ராசியாக போயிடுது. இங்கே வந்து திரிகோண வீடுகளில் வந்து சந்திரன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த 4வது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி மேச லக்னத்துக்கு 4வது கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இங்கே கடகத்திற்கு திரிகோண வீடுகளில் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கேது தசைன்றது வந்து கெடுக்காது. பொதுவாக கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் சம்பந்தப்பட்டு இந்த கேது தசையோ ராகு தசையோ நடந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ராகு தசை நடக்கிறதுங்கிறது வந்து அது வேற மாதிரியான ஒரு ரேஷியோவில் போயிட்டு இருக்கு. கேதுவை பொறுத்த வரைக்கும் இது 3 6 இந்த இடங்களாக அமைஞ்சிருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து இப்போ நம்ம சிம்ம லக்னத்துக்கு சொன்ன மாதிரி 3ஆம் இடமாக இருந்து சுக்கிரன் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து இப்போ இன்னொரு விஷயத்துல வந்து வரும். கடக லக்னத்துல, கன்னி லக்னத்துல, மகர லக்னத்துல, மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் பொதுவாக வந்து எந்த கெடுதலும் செய்யறது கிடையாது. இந்த கேது தசை நடந்தாலும் நல்ல ஒரு பலனை தந்துட்டு தான் போறாங்க. ராகு தசை நடத்தினாலும் நல்ல பலனை தந்துட்டு தான் போறாரு. எந்தெந்த லக்னங்களுக்கு? கடக லக்னத்துக்கும், கன்னி லக்னத்துக்கும், மகர லக்னத்திற்கும், மீன லக்னத்துக்கும். சார் இது ராசியில பிறந்திருந்தாலும் எங்களுக்கு அது மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ராசியில பிறந்திருந்தாலும் கடக ராசி, கன்னி ராசி, மகர ராசி, மீன ராசி இந்த ராசிகளில் பிறந்திருந்தாலும் கேது அல்லது ராகு பொதுவாக எந்த விதமான கெடுபலன்களை அதீதமாக செய்வதில்லை. ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து ராகு கேதுக்கள் வந்தால் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் மிக கடுமையான கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருந்தாரு, எவ்வளவு சீக்கிரமா கீழே கெட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதுக்கு முதல்ல இருக்கக்கூடியது புதன் தசையா இருக்கும். புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 7 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது தசையில் நல்ல யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த இடத்துல கேது ராகு இருந்தாலும் கடக ராசியில் கேது, கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் கேது அல்லது மீன ராசியில் கேது இப்படி இருந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு 3 6 11 வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த 3 6 இப்போ வந்து மகர ராசியில கேது இருக்கிற உதாரணமா இப்போ விருச்சக லக்னமா இருக்கு. இப்போ இந்த விருச்சக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. இப்போ சனி நல்ல ஒரு அமைப்புல இருக்கார், உச்சமான 12ஆம் இடத்துல வந்து உட்காந்துறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ கேது மகர ராசியில உட்காந்துருக்காரு. விருச்சக லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய கேது தசை நடத்துறாரு. இவருக்கு இடம் கொடுத்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் நீச்சமாக இருக்கிறார். அதே மாதிரி துளாராசியில் வந்து உச்சமாயிடுறார். அல்லது கும்பராசியில் வந்து திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூல திரிகோண வீட்டில் அவர் உட்காந்துறாரு. அவருக்கான மூல திரிகோண வீடு ஆட்சி வீட்டில் உட்காந்துறாரு. இப்போ கேது தசை நல்லாரு. இவ்வளோதான். அதாவது வந்து 3 6 11 இருக்கக்கூடிய கேது ராகு அப்படின்றத வந்து கெடுக்க மாட்டாங்க. இந்த கேது 3 6 11 இருந்து மகரத்தில் கேது இருந்து அது 3ஆம் இடமாக 6ஆம் இடமாக 11ஆம் இடமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மீனத்திலிருந்து 3 6 11 வரக்கூடிய ஒரு அமைப்பு, கடகத்திலிருந்து 3 6 11 வரக்கூடிய ஒரு அமைப்பு, கன்னியிலிருந்து 3 6 11 வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கேது தசை அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கெடுதலையும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி வந்து 9 10 அதிபதிகளோடு சம்மந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க கேது. உதாரணமா மேச லக்னத்துக்கு 9ல கேது. இங்க இந்த 9 குடையவனோடவே அங்க சேர்ந்து உட்காந்துடுறாரு. குருவோடவே சேர்ந்து கேது உட்காந்துறாரு, கெடுக்க மாட்டார். 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வீட்டில் உட்காந்துறாரு, மகர ராசியில் உட்காந்துறாரு. இப்போ கேது அந்த இடத்துல உட்காந்துறாரு, சனி அங்கேயே உட்காந்துறாரு, இப்பவும் கெடுக்க மாட்டார். அதே மாதிரி வந்து இந்த 9 10 இடங்கள்ல வந்து கேது உட்கார்ந்து இந்த 9 10 அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும்
சனி 3, 7, 10 பார்வைகளில் வந்து கேதுவை பார்த்துறாரு, அல்லது குரு 5, 7, 9 பார்வைகளில் வந்து கேதை பார்த்துறாரு அப்படின்னாலும் இந்த கேது தசை கெடுக்காது. இது மாதிரி நிறைய கேட்டகரிகளில் வந்து கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 7 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மிக அற்புதமான பலன்களை தந்து அந்த ஜாதகரை உயர்த்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து கேது தசையை கண்டு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கேது தசை வந்து ஒரு 7 வருஷத்துல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்கள்ல இல்லாமல் வேறு மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கெடுகிரகங்கள் சம்பந்தப்பட்டு வந்தது அப்படின்னா 6, 8, 12 கண்டிப்பா வந்து இப்போ 9 கூடையவராக இருக்கக்கூடிய குரு தனுசு வீட்டிலே கேது இருக்காரு. இந்த 9ஆம் இடத்திற்கான குரு வந்துட்டு மீண்டும் 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா கேது தசை கெட்டு போயிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க ஒவ்வொரு கிரகம், சூரியன் சந்திரன் தவிர மற்ற இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் வந்து 2 போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கக்கூடிய அமைப்புல இந்த 9 குடையனாகவோ 10 குடையனாகவோ 4 குடையனாகவோ 7 குடையனாகவோ லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் 8, 12 குடைய கிரகங்களாக இருந்தால் அந்த 8, 12 போய் இந்த கிரகங்கள் உட்காந்துருச்சு அப்படின்னாலும் அந்த 8, 12 கெடு பலன்களையும் எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேதுக்கு இருக்கு. அப்போ ஒரு அந்த சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதிலும் குறைந்த கால அளவை கொண்ட 7 வருட கால அளவை கொண்ட அந்த கேது மகாதசை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பல வழிகளில் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பல வழிகளில் அந்த ஜாதகரை வந்து உயர்த்தி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய. சரி சார், இப்போ இந்த கேது தசை அப்படின்றது வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்து கேது தசை நடந்தால் அந்த கிரகங்கள் சேரக்கூடிய அமைப்பில் இந்த கேது தசை நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து கேது சூரியன் ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது சூரியனோடு சேரக்கூடிய அமைப்பு, சூரியன் வந்து கேதுவோடு சேரக்கூடிய அமைப்பு. இது மிகப்பெரிய பாதகத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, பாதகத்தை செய்யாது. பொதுவாக கேது அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், ஞான கிரகம். அதே மாதிரி வந்து கல்வி மிக அரிதிலும் அரிதான கல்வியை கற்கக்கூடியவன் கேது, நிறைய கற்கக்கூடியவன், அறிவை தேடக்கூடியவன், இந்த உலக அனுபவத்தை தேடக்கூடியவன் கேது. இவரோடு அப்படியே மெதுவாக சூரியன் சேர்றார், நெருங்கிய பாகையில இல்லை, ஒரே பாவத்தில் இருக்காங்க. 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கேது சூரியனோடு சம்பந்தப்பட்டு அல்லது சூரியனோடு இணைவதை நம்ம சொல்லிக்கலாம், சம்பந்தப்பட்டு வேண்டாம், இணைவில் கேது சூரியனோடு சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த தசை அப்படின்னு சொல்லக்கூடியது வெகுவாக கெடுக்காது. எப்பவுமே அறிவுள்ளவன், புத்தியுள்ளவன், புத்தி சொல்லக்கூடியவன், மற்றவர்களை வழிநடத்தவும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவோடு தயால குணம் உள்ளவன், மற்றவர்களை கருணையோடு பார்க்கக்கூடியவன், மற்றவர்களுக்கு அள்ளித்தருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வருஷத்துல வந்து சூரியனால் அந்த கேது தசை கெடாது. வேற மாதிரி கெட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்துல ஒரு கிரக அமைப்புகள் வந்து வேற மாதிரி இருக்குமே ஒழிய சூரியன் கேதுவால் அந்த கேது தசை அப்படின்றது வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து சந்திரன் சேர்றார், மனோகாரகன், சிந்தித்து செயலாற்றுவோம், எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்கக்கூடியவன் சந்திரன். இதுல வளர்விரை சந்திரனாக இருக்கும்போது கெடாது, கேது தசை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தேய்விரையாக இருந்து குறைஞ்சபட்சம் தேய்விரையினுடைய பஞ்சமி திதிக்கு அந்த பக்கமா போயிடுறார். இப்போ சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரன் கேது காம்போ அப்படின்றது வந்து பல வழிகளில் அவர்களை தனிமைப்படுத்தும், பல குற்றங்களை செய்ய சொல்லும். அதாவது வந்து குற்றவாளிகளாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பல குற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க எப்படின்னா 2 கேட்டகரி எடுக்கலாம். அதாவது அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியவன் வந்து குற்றவாளி இல்லையா, அவன் வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவாளி. ஆனால் தனக்கு அதாவது வந்து சமுதாயத்துக்கு புறமான ஒரு சில செயல்களை செய்யக்கூடிய தனக்குள்ளேயே அந்த குற்றங்களை மறைக்கக்கூடியவனும் ஒரு குற்றவாளி தான். தானா கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பிலும் அந்த கேது சந்திரனுடைய அமைப்பு இருக்கும். இதே மற்றவங்களை வந்து கெடுத்து இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் அந்த சந்திரனுடைய கேது அப்படின்ற ஒரு அமைப்புல வந்து இந்த கிரகங்கள் வந்து இணைவிருக்கு. வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த அமைப்பு வந்து மிக அருமையான அமைப்பு. கேதுவோடு வளர்பிறை சந்திரன் சேர்றார். இங்க வந்து பொதுவாக கேதுவோடு சேரக்கூடியது பௌர்ணமி சந்திரனா சேர்ந்துடுறார். பௌர்ணமி சந்திரனா சேரும் பொழுது ராகுவோடு சூரியன் இருக்கார். அப்ப ராகுவிற்கு முன்னாலேயோ பின்னாலேயோ சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தசி, பௌர்ணமி, அடுத்து வரக்கூடிய பிரதமை. இந்த மாதிரியான அமைப்புல கேதுவோடு கரெக்டா வந்து பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சேரக்கூடியது. பொதுவாகவே வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேதுவால் கிரகண தோஷத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து கேதுவும் சந்திரனும் மிக நெருங்கிய பாகையில் அந்த வேலையை செய்வாங்க. எப்பவுமே வந்து கேது முழுமையாக ஆகர்ஷணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்பவுமே அந்த
காம்போ இருக்கக்கூடியது. சந்திரன் கேது இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதி நல்லா இருந்தாருன்னா இந்த சந்திரனுடைய முழு சுபத்துவமும் கேதுனுடைய முழுமையான சுபத்துவமும் ஒன்றுபட்டு அந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இங்க தெளிவா எடுத்துக்கலாம். இப்போ இடம் கொடுத்தவனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். அப்ப இங்க சந்திரன் சேரும் பொழுது இங்க மதிநுட்பம், மதியழகு, இது எல்லாமே தெளிவான ஒரு அமைப்புல வந்து அந்த ஜாதகருக்கு உயர்ந்த பலன்களை தருவதற்கான அனைத்து செயல்பாடுகளும் அங்க நடக்கும். அடுத்து செவ்வாய் சேர்றார். செவ்வாய் அப்படின்றது வந்து ஆர்டர் ஒபே பண்றவர் தான். அவர் வந்து ஒரு எப்பவுமே எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறவர் தான். இங்க என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர் வந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவார். அவர்கிட்ட வேற எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து கெடுத்துருவாரு அல்லது வந்து பாதகம் பண்ணிடுவாரு, சிரமத்தை கொடுத்துருவாரு, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் கிடையாது. கேது என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதை வந்து ஒபே பண்றது தான் செவ்வாயினுடைய வேலை. பொதுவாக கேது செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தெளிவான சிந்தனை, விவேகமான ஒரு அமைப்பு அப்படின்றது. இங்கேயுமே இடம் கொடுத்தவன் நல்லா இருக்கணும். அப்போ வந்து அந்த கேது செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் நல்ல ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வேலைகளை செய்யக்கூடியவன், எடுத்த காரியங்களில் வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு, இது மாதிரியான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கேது தசையில செவ்வாய் சேர்ந்ததுன்னா எடுத்துக்கலாம். அடுத்து புதன் சேர்றார். இங்க புத்திமான், புத்திகாரகன், கல்விக்காரகன், இங்க ஞானக்காரகன். இப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உயர்ந்த கல்வி, நல்ல பட்டங்களை வாங்கக்கூடிய கல்வி, பல சரித்திர நிகழ்வுகளை ஆராயக்கூடிய ஒரு கல்வி, அதே மாதிரி பல சரித்திர நிகழ்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற அளவுக்கு வந்து கல்வியை கொடுக்கக்கூடியவனாக இந்த கேது புதன் சேர்க்கையில கேது தசை அப்படின்றது வந்து நல்ல ஒரு யோகமான தசையை வளர்க்கக்கூடியது. நல்ல படிப்புல அறிவாளியா வரக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரத்தில் வந்து நுணுக்கமான நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, உறவுகளில் சமுதாய சீர்திருத்தங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் அந்த கேது புதன் சேர்க்கை அப்படின்றது வந்து நல்ல ஒரு அமைப்புல கொண்டு வந்து கொடுக்கும். குரு சேர்றார். இப்போ இங்க ரெண்டு அறிவாளிகள் சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆசானுக்கு சமம். இதே மாதிரி கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அறிந்து சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தையை மற்றவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர். அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் சேரக்கூடியது அப்படின்றது வந்து என்னன்னா, பொதுவாக வந்து வித்தையை கொடுக்கக்கூடியவன் அதாவது வந்து வித்தையை கொடுக்கக்கூடியவன், நாம் தான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியன்றது வந்து குரு. அவர் வந்து ஒரு போர்ட்போலியோ இப்ப ரெண்டுமே வந்து ஒரே ஸ்கேல்ல நிற்கும். இப்ப கேதுவோடு குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது ஒரு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து சில பேருக்கு வந்து ஒரு லாபகரமான யோகமா இருக்கும், அல்லது சில பேருக்கு வந்து அது கடுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகமா இருக்கு. அந்த கேடை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வந்து நிரந்தரமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. இல்லை நிறைய சொல்லுவாங்க இல்லையா, சகட யோகம், கேமத்துமை யோகம், அந்த வல்ல யோகம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த கேது குரு அப்படின்னு சொல்லக்கூடியது நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவோ, அல்லது இங்க குரு வக்கரமா இருந்தார் அப்படின்னா இங்க கல்வி, அறிவு, தனம், செல்வம், மிகப்பெரிய ஒரு கொள்கை கொண்ட மனிதனாக இருக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனா கேதுவும் குருவும் வக்கரமல்லாத நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த கேது தசையுடைய பண்பை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்து சுக்கிரன். பொதுவாக இந்த சுக்கிரன் கேது காம்போ அப்படின்றது வந்து சுக்கிரன் நல்ல வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, எதை எடுத்தாலுமே அனுபவிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய மனப்பான்மைன்றது வந்து சுக்கிரன். இங்க வந்து அங்க தேவர்களுக்கு குருவா இருக்கக்கூடிய பிரகஸ்பதி சேரும் போதும் அங்க அப்படிதான் இருக்கும். இங்க வந்து அசுரர்கள் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுவும் வந்து சம அளவான அறிவு ரெண்டுமே இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த சமக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து குரு சுக்கிரனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கேது தசையை கொஞ்சம் பலனை தாழ்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. நிறைய அறிவு இருந்து அவங்களுக்கு வந்து அந்த அறிவை செயல்படுத்த முடியாது குரு சேர்ந்தால், நிறைய செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது சுக்கிரன் சேர்ந்தார். இப்போ இங்கே வந்து தாம்பத்திய வாழ்க்கை மறுக்கப்படுவது, உடல் சூழல் மறுக்கப்படுவது, அதே மாதிரி வந்து நம்மளுடைய எண்ண கட்டுப்பாடுகளை மிக மிக கடுமையாக நேர்த்தியாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு எண்ணம் அப்படின்றதுல வந்து கேது சுக்கிரன் சேரக்கூடிய அமைப்புல வந்து இந்த அமைப்பு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கேது இங்கதான் வந்து பஞ்சாயத்து நிறைய வரும். இங்க ஏற்கனவே சாமியாரா போவார். இங்க ஏற்கனவே ஒரு சாமியார் தான். யாரு? ஆன்மீக கிரகம் அப்படின்றது வந்து சனி. இவர் வந்து மோட்ச கிரகம், அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து கேது. இப்ப இந்த ரெண்டு காம்போ அப்படின்றது வந்து இந்த கேது தசையில வந்து குடும்ப பற்று இல்லாமல் போயிடும். முதல்ல எதுக்கு எடுத்தாலும் சடைஞ்சுக்குவாங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து மன விரக்தி ஆயிடுவாங்க.
ஒரு மாதிரியான ஒரு அமைப்புக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு தனிமையை விரும்பக்கூடியவர்கள், தன் போக்கே பெரும்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, யார் சொன்னாலும் அங்கே வந்து அதை கேட்டுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இது அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த சனியினுடைய காம்பு அப்படின்றது பொதுவாக 3ஆம் இடத்துல வந்து சனி கேது இணைந்து நடத்தினாங்க அப்படின்னா, தசை நடத்தினாங்க அப்படின்னா, அந்த 7 வருஷம் வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அதிக வலிமை கொண்டது. என்ன சொல்லுவோம் அதைய கீர்த்தி வல்லமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து உபஜயஸ்தானத்தில் முதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல வந்து சனி கேது இணைந்திருந்தால் அந்த 7 வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குதிரை கொம்பு தான். இல்லை ஒருவேளை வந்து கேது தசையில் 17 வருஷம் வந்து சனி தசை நடக்குது அப்படின்னாலும் இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு கேது சனி இணைந்து தசை நடக்குது, சனி தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 17 வருஷம் வந்து அவங்களுக்கு இந்த கல்யாண தருணத்தில் வரக்கூடிய சனி தசையாக இருந்தாலும் கல்யாணம்ன்றது வந்து குதிரை கொம்பு தான். இது மாதிரியான அந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து இந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அப்போ இந்த கேது தசையிலிருந்து நமக்கு வரக்கூடிய கெடு பலன்களை ஓரளவுக்கு தான் நம்ம குறைச்சிக்கலாம். அதாவது வந்து பெரிய வெள்ளம் வருது, ஒன்று அதை அந்த பக்கமாக திருப்பி அனுப்பிச்சு விடுறது தென்புறதுன்னா திருப்பி அனுப்பிச்சு விடலாம், இல்லைன்னா அந்த பெருவெள்ளத்தை கண்டு நம்ம ஓடிடலாம், வெளியோடி நம்ம தப்பிச்சுக்கலாம். ரெண்டும் இல்லாமல் நடுவு மாட்டிக்கிட்டோம்னா தான் பெருவெள்ளத்தோடு நம்ம அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே ஓரளவுக்கு தள்ளி நின்றுக்கலாம். கேது தசையில் வரக்கூடிய யோகத்தையும் வந்து நம்ம ஓரளவுக்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை கேது தசையில் வந்து ரொம்ப கடுமையாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு நாம் பின்னால் நம்ம வாழ்க்கை முறையில் பின்பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள். பொதுவாக இந்த கேது தசை நடக்கும்போது உங்களுடைய தாயாருடைய குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் எங்கேயும் போக வேண்டாம். இங்கே தாயாருடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு இப்போ எப்பவுமே வந்து தன்னுடைய தந்தையாருடைய வழிபாடு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். குலதெய்வ வழிபாடுக்கு தான் நம்ம எங்கேயுமே சிவராத்திரிக்கோ, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஆடிப்பெருக்கு, இது மாதிரியான அமாவாசைகளுக்கு, பௌர்ணமிகளுக்கு வந்து நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை வழி குலதெய்வத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே கேது தசை நடக்கும் பொழுது தாய் வழி குலதெய்வம் அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இது மாதிரியான நாட்களில் வந்து தாய் வழி குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேது தசை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளை கடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் அது வந்து வழி கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து கேது தசை நடக்கக்கூடிய காலம் எல்லாமே எல்லா நாட்களிலுமே கிட்டத்தட்ட வந்து 7 வருஷத்துக்கு அந்த 7 வருடமும் சூரிய வழிபாடு. காலையில் எந்திரிச்சோடனே சந்தியாவந்தனம்னு சொல்ல முடியாது, ஆற்றுல குளிச்சுட்டு அந்த ஆற்றுல வந்து சூரிய நமஸ்காரத்தை பண்ணீங்க அப்படின்னா, ஆற்றுல குளிக்கிறவங்க இருந்தால் சூரிய நமஸ்காரம். இங்கே இப்போல்லாம் ஆறெல்லாம் கிடையாது, ஆறெல்லாம் திசை மாதிரி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ வீட்டில் குளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, அதில் தண்ணி வர்றதே பெரிய விஷயம். அதில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சாலும் அதே பெரிய விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலத்துல எல்லாம் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் குளிச்சாலும் குளிக்காவிட்டாலும் சரி, அந்தந்த ஊர் நிலைகளை பொறுத்த விஷயம். அந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை காலையில் அப்படியே மேலே எந்திரிச்சு வரக்கூடிய அந்த அருணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு சூரியனே வராத நாள் அப்படின்னு சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த நாடுகளில் இருக்கிறோம், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுக்குள்ள என்ன நீங்கள் மனசில் நினச்சிருங்க, மனசில் நினச்சிட்டு நீங்கள் சூரிய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த கேது தசை அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து பாதிக்காது. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகளிட ஒரு தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிமார் கோயில் அப்படின்னு சொல்ல முடியா. அந்த சப்த கன்னிகளில் இருக்கக்கூடியவங்கள அந்த சப்த கன்னிமார்களை நீங்கள் வழிபடுத்த வரக்கூடியது இது இன்னும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கே எப்போ போகலாம், எப்படி போகலாம்? எப்போவுமே சனிக்கிழமை அன்னைக்கு கன்னிமார் கோயில் போகிறது நல்லது. அல்லது எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் சார் நாங்கள் போய் கும்பிட்றதுக்கான தோது இருக்குது, அல்லது வெள்ளிக்கிழமை தான் அந்த சப்த கன்னிகளுடைய பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, பௌர்ணமியில் நடக்குது, வெள்ளிக்கிழமை நடக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெள்ளிக்கிழமையோ பௌர்ணமி நீங்கள் போய்க்கலாம். மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமை போகிறது இந்த சப்த கன்னிகளுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் போகலாம் தாராளமாக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எப்பவுமே வந்து நமக்கு வந்து அந்த குல வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏதோ ஒரு ரிஷிகளுடைய குல வழக்கத்தை தான் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ரிஷிகளுடைய குல வழக்கத்தை தான் வந்து நமக்கு வந்து கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது, இதில் ஏதோ ஒரு ரிஷிகள் தான் வருவாங்க. ஏதோ ஒரு ரிஷியினுடைய குலத்தில் ஏதோ ஒரு ரிஷியுடைய கோத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ நமக்கு வழிபடக்கூடிய அமைப்பில் வரக்கூடியவங்க நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் வழி குலதெய்வங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரிஷி புங்கவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த ரிஷிகளுடைய வழிபாடு ஏதோ ஒரு ரிஷியை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க.
இப்போ இந்த சப்த ரிஷிகள் வந்து முறையாக முதல் ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மரீசி, இரண்டாவது ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புலஸ்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூன்றாவது மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அத்திரி, நான்காவது மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பிருகு, ஐந்தாவது மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆங்கீரசு, ஆறாவது மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புலகர், ஏழாவது மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வசிஷ்டர். இப்போ இதை வந்து முறையாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து முதல் ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மரீஷி, 2 வந்து புலஸ்தியர், 3 வந்து அத்திரி, 4 வந்து பிருகு, 5 வந்து ஆங்கிரசு, 6 வந்து புலகர், 7 வந்து வசிஷ்டர். இவங்களுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலும் கேது தசை வந்து பெருசாக உங்களை பாதிக்காது. இல்லை, இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசானிய கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானியம் நோக்கிய ஒரு வழிபாடு அப்படின்றது ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து அருந்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்குது. இந்த அருந்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அமைப்பும் இந்த சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் வடகிழக்கு திசையில் தான் இருக்குது. இது எப்பப்போ நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு வந்து கேது தசை நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு நடந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேது தசை நடக்கிறவங்களே அந்த உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் விரதம் இருந்து அங்கே அவங்களுடைய வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லது வீட்டினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் வந்து ஒரு நாள் அந்த உபவாச வழிபாடு அப்படின்றது வந்து இருந்து அந்த வடகிழக்கு மூலையை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இங்கே எப்படி அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து இது பௌர்ணமி நாள் எடுத்துக்கலாம், அல்லது திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். திங்கக்கிழமை ஒரு பௌர்ணமி நாளோ உங்களுடைய விரதம் அப்படின்றது வந்து திங்கக்கிழமைனா வளர்பிறை திங்கக்கிழமையாக இருக்கணும். இந்த வளர்பிறை திங்கக்கிழமையில வந்து காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுடைய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிஞ்சால், நிறைய எனக்கு வந்து சுகர் இருக்குது சார், ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாம் வந்து என்னால் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னா, உங்களால் ஒரு 4 மணி நேரம் இருக்க முடியும், அல்லது ஒரு நேரம் வந்து சாப்பாடை கட் பண்ணி கூட நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அல்லது 2 நேரம் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னாலும் இது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். சாயந்தர நேரம் வந்து அந்த பௌர்ணமி சந்திரன் மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஈசானியை நோக்கி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு, உங்களால் என்ன அதுக்கான நைவேத்திய பொருள்கள் கொடுக்க முடியுமோ பூஜை பொருள்கள் கொடுத்து ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு, அந்த குத்து விளக்குக்கு ஒரு பூஜையை போட்டு தேங்காய் பழம் உடைச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த விரதத்தை முடிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வருடம் உங்களுக்கு வெகுவான தீமைகளை கொடுக்கக்கூடிய கேது தசையாக இருந்ததுன்னா அந்த தீமைகளை வெகுவாக குறைத்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கேது தசையாக அமையும் சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.